வெல்கம் டு நாலேஜ் கிங். நாலேஜ் இஸ் பவர். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Why 5% of people மட்டும் ட்ரேடிங்ல சக்சஸா இருக்காங்க, மத்த 95% of people லாஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம why 95% of people facing loss அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதை நாங்க FPFS னு சொல்லுவோம். FPFS னா என்ன? F for following others, P for paid groups, F for fake advisory and W for without knowledge. இதுதான் இதோடைய மீனிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோவிங் அதர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபாலோவிங் அதர்ஸ்னா என்ன? ஒருத்தரை பின்பற்றி போகிறது தான் ஃபாலோவிங் அதர்ஸ். இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, அவர் நல்லா ட்ரேட் பண்ணுறாரு, அதனால அவருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும். ஸோ அவர் பேச்சை கேட்டு நாமளும் அவர் வாங்குறது விற்கிறது பை அண்ட் செல் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும். அதே டைம் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதோட பல மடங்கு லாஸஸ் வரும். ஏன்னா அவருக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ அவர் கரெக்டான டைம்ல பை அண்ட் செல் பண்ணிடுவாரு. ஆனா நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அவர் எப்போ சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அவர் சொன்ன பிறகுதான் நம்ம பை பண்ண முடியும், அவர் சொன்ன பிறகுதான் நம்ம செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போய் நம்ம நிறைய லாசஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லாம சில ட்ரேடர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்களை யூஸ் பண்றதுக்காகவும் இருக்காங்க. இதனால நிறைய லாசஸ் தான் ஃபேஸ் ஆகும். செகண்ட், பெய்ட் குரூப்ஸ். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல நிறைய ட்ரேடிங் பெய்ட் குரூப்ஸ் இருக்கு. பர் மந்த் அண்ட் இயர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வாங்கிக்கிறாங்க. நாங்க நல்ல ஷேர் டீடைல்ஸ் கொடுப்போம், அதை நீங்க பை அண்ட் செல் பண்ணாவே போதும், உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை இதுல ஈஸியா ஆட் பண்ணிடுவாங்க. இதனால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எங்க இருந்துன்னா நீங்க கட்டுற ஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்க சொல்ற டீடைல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க பை அண்ட் செல் பண்ணும்போது உங்களுக்கு 50% ப்ராஃபிட், 50% லாஸ் தான் கிரியேட் ஆகும். தேர்ட், ஃபேக் அட்வைசரி. சில அட்வைசரி எங்க ட்ரைனிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி கத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராஃபிட் பாக்குறாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ண வச்சிருவாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கின ஃபீஸ்க்கு ஏதோ ஒன்று சொல்லி தரணும்னு சொல்லி தந்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் லாசஸ் தான் வரும். நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க நல்லா அனாலிசிஸ் பண்ணல, இன்னும் டைம் எடுத்துன்னு நல்லா அனாலிசிஸ் பண்ணுங்க, எப்போ நீங்க நல்லா அனாலிசிஸ் பண்ணீங்களோ அப்போ அகைன் நீங்க ட்ரேடுக்கு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு நிறைய லாசஸ் மட்டும்தான் ஃபேஸ் ஆகும். ஃபோர்த், வித்தவுட் நாலேஜ். இப்போ என்னோட ஃப்ரெண்டோ இல்லை எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் பிசினஸ் இல்லைன்னா ட்ரேட் பண்ணுறாரு. அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. ஸோ அவர் ட்ரேட்லயோ இல்லை பிசினஸ்லயோ பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்து நல்ல சக்சஸ் பர்சனா இருக்காரு. ஸோ நாமளும் அவரை பார்த்து அப்படியே பண்ணா சக்சஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பர்சனா இல்லாமட்டு நம்ம பண்ணா லாசஸ் தான் வரும். ஏன்னா அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய படிச்சு நாலேஜ் கெயின் பண்ணி அவர் ஸ்டார்ட் பண்ணி இருப்பாரு. ஆனா ஃபாலோ பண்ணுற நாம எந்த ஒரு நாலேஜும் இல்லாம பண்ணுறதால வெறும் லாசஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். Why 5% of people only success in trading? இத கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? K for knowledge, A for analysis, S for strategy, S for skill. இந்த நாலு இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு நல்ல சக்சஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட், கெட் குட் நாலேஜ். அதாவது நீங்க ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நீங்க புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க அதுல இறங்கி பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை புக்ல இருந்து மட்டும் இல்லாம வெப்சைட்ஸ் அண்ட் வீடியோஸ் இது மூலியமாவும் நீங்க லேர்ன் பண்ணலாம். ஒரு ட்ரேடரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எப்படி ஷேரை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல ஒரு ஷேர் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எந்த டைம்ல பை பண்ணா எந்த டைம்ல செல் பண்ணா நல்லது அப்படின்ற அனாலிசிஸ் ஸ்கில்லும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல ட்ரேடிங்லயோ ஒரு நல்ல சக்சஸ் பர்சனா கிரியேட் ஆக முடியும். செகண்ட், குட் அனாலிசிஸ். அதாவது நீங்க புக்ல இருந்து அண்ட் வெப்சைட்ல இருந்து வீடியோல இருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்க என்ன லேர்ன் பண்ணியிருந்தாலும் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்க கத்துக்கினது கரெக்டா தப்பான்னு தெரியும். ஸோ நீங்க கத்துக்கின அனைத்தையும் லைவ் மார்க்கெட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நீங்க சக்சஸ் பர்சனா கிரியேட் ஆக முடியும். ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் பேட்டர்ன் அண்ட் கேண்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க மினிமம் ஒரு 15 பேட்டர்ன்ஸ் ஆகுது நல்ல அனாலிசிஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டிரா பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல கேண்டல்ஸை நல்லா ரீட் பண்ணவும் அனாலிசிஸ் பண்றதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி உங்களுக்கு இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா கிரியேட் ஆக முடியும். தேர்ட், ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு டிவி கம்பெனி இருக்கு, அந்த டிவி கம்பெனி சேல்ஸ் பண்றாங்க. அப்போ நார்மலா ஒரு சேல்ஸ் பண்ணா அந்த டைம்ல வெறும் லெஸ் சேல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே டிஸ்கவுண்ட், ஸ்பெஷல் ஆஃபர்
இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போதோ இல்ல ஆட் வரும்போதோ வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த டைம்ல பீப்புள்ஸ அதை அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது போல நாமளும் ஷேர் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் நம்ம யூனிக் ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் இது மூணுத்தையும் அக்யூரேட்டா ஃபைண்ட் பண்ற மாதிரியும் உங்களுக்கு அதனால நல்ல ப்ராஃபிட் கிரியேட் ஆகிற மாதிரியும் உருவாகும். இதனால நீங்க ஒரு நல்ல சக்சஸ் ட்ரேடரா உருவாக்க முடியும். 4 ஸ்கில்ன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு யூனிக் ஸ்டைல்ஸா இருக்கும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஒரு நல்ல அனாலிசிஸ் ஸ்கில்ல நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்க உருவாக்கி இருப்பீங்க. இது 3 மட்டும் இல்லாம நீங்க மற்ற ட்ரேடர்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுடைய நாலேஜையும் அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் நீங்க கத்துக்கணும். இது மாதிரி கத்துக்கின இந்த 4 விஷயத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சக்சஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பர்சனா நீங்க கிரியேட் ஆகுவீங்க. ஓகே, இப்போ நான் சக்சஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பர்சனா கிரியேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விடாம நீங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்றீங்க, ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடத்தினே இருந்தா நீங்க ஒரு சக்சஸ் பர்சனா உயர்ந்துனே இருக்கலாம். அதே போல அவ்வளவுதான் கத்துக்கினேன், அதனால இனிமேல் எனக்கு கத்துக்க தேவையில்ல, இதுவே எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்றத ஸ்டாப் பண்ணவும் கூடாது. ஏன்னா லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நீங்க நாலேஜை கெயின் பண்ண தான் உங்களுக்கு சக்சஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகினே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.